ஹாய் ஆல் ப்ரெக்னென்சி டே 59 என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். முன்னாடி நாளே பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன். பாதாம் அதுக்கப்புறம் ஏபிசி மால்ட்டு தான் வந்து காலையில் வந்து குடிச்சிக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் கொஞ்சமாக, அது கூட சாம்பார் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். முன்னாடி நாளே கருப்பு சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த கருப்பு சுண்டலை வேக வச்சு அன்றைக்கி 11 o'clock போல் கருப்பு சுண்டல் வந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அன்றைக்கி டே ஃபுல்லாக ட்ரிச்சி ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அதனால் இளநீ வந்து எடுத்துக்கல. ஸோ நல்ல சில்லுன்னு கிளைமேட் இருக்கும்போது லெமன் சாதம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லெமன் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 டம்ளர் காஃபியும் கொஞ்சம் ப்ரெட் டோஸ்ட்டுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு சரி எப்படி வந்து மாடிலாம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு மாடிக்கு வந்து போயிருந்தேன். மழை வந்துட்டே இருந்ததுனால நிறைய தண்ணிலாம் தேங்கி இருந்துச்சு. அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மாடியில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஜில்லுன்னு காற்றுமே அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏரியா ஃபுல்லாக நல்லா கூலிங்காக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்க பெரிய நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் மட்டும்தான் இருக்குது. இலை எல்லாமே கொட்டிருச்சு. பூவும் நெல்லிக்காவும் மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டு நெல்லிக்காய் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்லான்ட்டு எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். கட் பண்ணும்போது உள்ளே நல்லாவே இல்லை. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா 2 தோசை கொஞ்சம் மிளகா சட்னி வச்சு சாப்பிட்டு அன்னைக்கான டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.